ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்கேலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லெக் கர்வ் ஸ்கேல். ஓகேவா? ஹவு டு யூஸ் டெய்லரிங் ஸ்கேல்ஸ் டே 4. இன்றைக்கி டே 4ல் நம்ம லெக் கர்வ் ஸ்கேல் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு? நான் போன வீடியோவில் ஹிப் கர்வுக்கும் லெக் கர்வுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கேலில் வந்து 24 இன்ச்சஸில் இருக்கும். சென்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டரில் இந்த ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து நம்ம வந்து நார்மல் சுடிதார் பேண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது ஒன் சைடு வந்து நார்மல் சுடி பேண்ட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. க்ராச் லைனில் இருந்து கீழே ஆங்கிள் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த ரவுண்டை இந்த குழிவான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேலோட குழிவு பகுதி, இதில் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் லைன் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ இதே நம்ம நேரோ பேண்ட் எடுக்கோன்னு வச்சுக்கோங்க, சேமாக ஸ்க்ராச் லைனில் அதே தான், இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ அந்த ஸ்கேலை அப்படியே நம்ம இந்த சைடு அந்த குழிவு பகுதி நம்ம எடுத்தோம்ல, அதே குழிவு பகுதியில் தான் நம்ம கீழே வந்து அந்த க்ராச் லைன் டு கீழே ஆங்கிள் ரவுண்ட் வரைக்கும் நம்ம போட போகிறோம். சரிங்களா? இப்போது இந்த ஸ்கேலில் நம்ம மேலே பேக் சைடு மார்க் பண்ணணும்னா இந்த ஸ்கேலோட அவுட்டர் சைடு இப்படி வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ.